போன வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது. ஃபர்ம்வேர் அப்டேட் ஃபெயில்ட் ஆனதுக்கப்புறமாக என்ன பண்ணுறோம் அப்படின்றத இன்றைக்கி நான் சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம கிரியாலிட்டியோடைய அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு அதில் இருக்க ஃபர்ம்வேர் அப்டேட்ஸ் வெர்ஷன் பக்கம் போனீங்க அப்படின்னா உங்களுடைய மாடலுக்கு தகுந்த மாதிரியான ஃபர்ம்வேர் அப்டேட்ஸ் எல்லாமே வரிசையாக கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த எந்த வெர்ஷன் ஃபர்ம்வேர் வச்சுருந்தீங்களோ அதை திருப்பி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கப்புறமாக அதை ஒரு பென்ட்ரைவில் நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க. அது மொத்தமாக ஃபார்மேட்டடாக ஆன ஒரு பென்ட்ரைவாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இன்சர்ட் பண்ணோன்னா அது டேரெக்டாக ரீட் ஆகும். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருந்த வெர்ஷன் பார்த்திங்கன்னா 1.3.3.5 வச்சுருந்தோம். அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணதுக்கப்புறம் 1.3.3.26ன்ற வெர்ஷன் தான் நமக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம அந்த பழைய வெர்ஷனுக்கு மறுபடியும் நம்ம போகிறோம். அண்ட் அந்த வெர்ஷனை நம்ம பென்ட்ரைவில் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமாகவே நம்மளுக்கு உடனே அது காட்ட ஆரம்பிச்சிருச்சு. உடனே நம்ம அப்கிரேடுன்னு கொடுத்துருக்கோம். ஆனால் இது அப்கிரேடுன்னு கொடுத்த உடனே சீக்கிரமாக சால்வ் ஆகாது. அதாவது அது ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைனில் பண்ணும் பொழுது வித்தின் 15 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு அப்டேட் முடிஞ்சு அது திருப்பி கேலிப்ரேட் ஆகியே முடிஞ்சிடும். ஆனால் இது அப்படி முடியாது. அதாவது நம்ம ஆஃப்லைனில் அப்டேட் கொடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் ஆகும். அதுவும் இல்லாமல் நம்ம டவுன்கிரேட் தான் பண்ண போகிறோம் மிஷினை. ஆக்சுவலாக அப்கிரேடில் நம்ம பண்ண போகிறது டவுன்கிரேட். அது ஜஸ்ட் காட்டுறதுனால அது அப்படி காட்டுது. அதுக்கு டவுன்கிரேடுன்ற ஒரு ஆப்ஷனே அந்த யூஐயில் கொடுக்கல. ஸோ அதனால தான் அதுக்கு அப்கிரேடுன்னு காட்டுது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் இதை நைட்டு ஃபுல்லாக ரன் பண்ண விட்டுட்டு நான் போயிட்டேன். அதாவது அப்கிரேட்னு கொடுத்ததுக்கப்புறம் அது இன்ஸ்டாலிங்னு வந்ததுக்கப்புறமாக டோட்டலாக நான் மிஷினை ஆஃப் பண்ணாமல் அப்படியே ஸ்டில்லாக விட்டுட்டு போயிட்டேன். ஏன்னா எனக்கு அந்த டீக்ரேடேஷன் பர்ஃபெக்டாக நடக்கணும் அப்படின்றதுக்காக நான் என் மிஷினை டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் விட்டுட்டு காலையில் பார்த்தேன். ஸோ மிஷின் பர்ஃபெக்டாக மறுபடியும் பழைய வெர்ஷனுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் இனிமேல் நான் ஒவ்வொரு டைமும் அப்டேட் பண்ணும்பொழுது ரொம்ப பயந்தே தான் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸில் வர மிஸ்டேக்ஸை கம்பெனிஸ் நீங்கள் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 3D பிரிண்டிங் எந்தூசியாஸ்டாக இருந்தால் உங்களுடைய கருத்து என்னென்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.